அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல் அஞ்சரபடி 2.2. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துடலாம். ஆக்சுவலாக மீல் மேக்கர் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சாண்ட்விச் மாரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாட்டர் இல்லாமல் ஃபுல்லாக புழிஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு அதை பிளெண்டரில் போட்டு நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த சாண்ட்விச்சில் வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எக்கு நான் 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அது ஆப்ஷனல் தான். எனக்கு எனக்கு எக் போட்டு அதில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் எக் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர் அதை இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா ஹோம்மேட் கறி மசாலா இருந்துச்சு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரைச் ஒரு சாண்ட்விட்ச்னால் இதை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தமாரி எடுத்துக்கலாம். ரொம்ப மெயினாக டயட்டில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நான் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேணால் நான் எனக்கு டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ப்ரெட்டு ஹோல் வீட் ப்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஹோல் வீட் ப்ரெட்டில் இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நான் ப்ரெட் சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு நான் எடுத்தேன். அப்படி இல்லாதவங்க தோசைக்கல்லில் கொஞ்சமாக கீயை ஸ்ப்ரெட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ரஷிங் மட்டும் தான் பண்ணி அதை 2 சைட் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் ரெடி. டயட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த ரெசிபீஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார்